வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நாம நேற்றைக்கு வீடியோல பதிவிட்ட நம்ம பஸ்ஸுக்காக ரெடி பண்ணப்பட்ட அந்த ஆம்பிளிஃபையரை அந்த பஸ்ல நாம பிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஆடியோ டெஸ்ட்டுமே நான் வீடியோல பதிவு செய்யறேன். நான் இருக்கிற பருவக்குடியில இருந்து கிளம்புறோம். போய் சங்கரன் கோயில் போய் அதுக்கப்புறம் புரண்டன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பஸ் நிக்குதான். அங்க போய் நம்ம ஆம்பிளிஃபையரை பிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆம்பிளிஃபையர்ல உள்ள சவுண்ட் குவாலிட்டியை மீண்டும் உங்களுக்கு வீடியோவா பதிவு செய்யற நண்பர்களே, வாங்க இப்ப கிளம்பலாம். இப்ப கிளம்பியாச்சு இருக்கிற இடத்துல இருந்து. நெக்ஸ்ட் நாம போய் சேரக்கூடிய இடத்துல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவா பதிவு செய்யறேன். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. சங்கரன் கோயிலில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். இதையும் தாண்டி நாம் போகணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நாம இன்னைக்கான வீடியோ பதிவுல இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபையர் பஸ்ஸுக்காக ரெடி பண்ணி இருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையருக்கான மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா மேட் 200ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். எதுக்கு மாடல் நம்பர் கொடுத்தோம்னு சொன்னா, அடுத்ததான் நாம இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாம இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறோமோ அதை அப்படியே பிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிதான் மாடல் நம்பர் நோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ஒரு செலக்டர் சுவிட்சிங் போர்டு பயன்படுத்தி இருக்கிறோம். நமது சேனல்லையே வீடியோ பதிவிட்ட அந்த செலக்டர் சுவிட்சிங் போர்டு தான் ஆடியோ பாயிண்ட் அண்ட் ஆடியோ ஃபைலர் அவங்க தயாரிச்ச அந்த போர்டு தான் போட்டிருக்கிறோம். இந்த போர்டை பத்தின ரிவ்யூ ஏற்கனவே நமது சேனல்ல கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ்பி பிளேயர் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியான பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர்ல டிடிஎஸ், ஹெச்டி, டால்பி அப்படின்லாம் போட்டிருக்கு. அந்த மாதிரி எதுவுமே வராது. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறோம், பேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறோம், ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறோம். ரைட் சைடு ஓவராலா மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கிறோம். அடுத்ததா நாம இன்டீரியர்ல என்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர்ல நாம பவர் சப்ளைக்காக ரெடி பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 3510 மெட்டல் டயோடும் 2 கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் 5000 MFTல 50 வோல்ட்டும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 4700 MFTல 6 கெப்பாசிட்டர் 50 வோல்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சப்வூஃபர் இருக்கிறதுனால ஒரு சப்வூஃபருக்கான மோனோ போர்டு பயன்படுத்தி இருக்கிறோம். MSK டிஜிட்டல் ஆடியோஸோட பவர் ஆம்ப் தான் டோட்டலா முழுக்க இதுல யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 ஸ்டீரியோ போர்டும் ஒரு சப்வூஃபருக்கான பவர் ஆம்பும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 DC to DC கன்வெர்ட்டரும், ஒரு மேக்ஸின் 12 வோல்ட் கன்வெர்ட்டரும். அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா வசந்த் ஆடியோஸோட பப்பர் பேஸ்டபிள் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சப்வூஃபருக்கான ப்ரீ சிக்னல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓவராலா இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் இதுதாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டிவி, டிவிடின்னு சொல்லி இருக்கிறதுல 2 ஆக்ஸ் கொடுத்துருக்கிறோம். இது முழுக்க ஒரு 2.1 ஆம்பிளிஃபையருங்கிறதுனால 5.1 இன்புட் கிடையாது. இந்த பஸ்ல அந்த மாதிரி தான் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஓவராலா 100K யூஸ் பண்ணியிருக்கிறேன். ட்ரிபிளுக்காக 22K கண்ட்ரோலும், பேஸுக்காக 47K கண்ட்ரோலும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னு சொன்னா 47K தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பஸ்ல உள்ள ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி நாங்க அதுலயே நோட் பண்ணி கொடுத்துட்டோம். என்னென்ன ஸ்பீக்கர் எதுல கனெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே பிளக் இன் டைப்ல கொடுத்துருக்கிறோம்.
அதனால ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அடுத்ததா இந்த ஆம்பிளிஃபையர் சர்வீஸுக்குன்னு சொல்லி வந்தாலும் இந்த பிளக்கை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணி விட்டு ஆம்பை வந்து துண்டா கொண்டு வந்துடலாம். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா கூலர் ஃபேன். இதுல வந்து 2 கூலர் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதற்கான லைன் வந்து 24 வோல்ட் பிளஸ் மைனஸ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல இது வந்து கூலர் ஃபேன் ரன் ஆகும். ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும் போதே வந்து கூலர் ஃபேனும் சேர்ந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கு அடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு சவுண்ட் டெஸ்ட் வந்து எடுத்து போடுறேன். இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிவியில இருந்து ஆக்ஸ்ல தான் லைன் கொடுக்க போறாங்களாம். 5.1 வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து 5.1 கொடுக்கல. டிவிடி பிளேயர் எதுவுமே கிடையாது. சீலிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. லெப்டுக்கு 3, ரைட்டுக்கு 3, 6 இன்ச்சில். நாம இதை பஸ்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்.